ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக முஸ்லிம் தலைவர்கள் எழுதிய ராஜினாமா கடிதங்கள் அவர்களின் சுயரூபத்தை காட்டுகின்ற மிக சிறந்த வரலாற்று சான்று என நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தலைவர் அப்துல் ரஹ்மான் தெரிவிக்கின்றார். திருகோணமலை கிண்ணியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் மக்கள் சந்திப்பொன்று கிண்ணியா பிரதேச விளையாட்டு மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும், அந்த தோல்வியில் தான் நமக்கு விமோசனம் இருக்கிறது என்று நாம் எல்லோரும் நினைத்தோம். இதற்காக முஸ்லிம் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் நினைத்தோம். தயங்கி தயங்கி, பதுங்கி பதுங்கி, பின்னி பின்னி, பிணைந்திருந்த தலைவர்கள் இறுதி நேரத்தில் வெளியே வந்தார்கள். ராஜினாமா கடிதத்தை எழுதினார்கள். அவர்கள் எழுதிய ராஜினாமா கடிதம் அவர்களுடைய சுயரூபத்தை காட்டுகிற நல்ல வரலாற்று சான்றுகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் மக்களின் ஆணைகளை பெற்றுக்கொண்ட, மக்களின் கட்சி என்று சொல்லுகிற, மக்களின் தலைவர் என்று சொல்லுகிற ஒருவருக்கு ராஜினாமா கடிதத்தை கூட மக்களின் உணர்வுகளை மதித்து பிரதிபலித்து எழுதுகிற அளவுக்கு முதுகெலும்பும் இல்லை, அரசியல் முதிர்ச்சியும் இல்லை, துணிச்சலும் இல்லை, திராணியும் இல்லை என்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ஷிராணி பண்டாரநாயக்க அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு முதல் 5 கையெழுத்துக்களை முட்டவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய பிரதிநிதிகள், மறந்துவிடக் கூடாது. மஹிந்த ராஜபக்ஷோட அரசாங்கத்தில் நடந்த அநீதிகளின் பங்காளிகள் இவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆடம்பர ஜீப் வாகனங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டு, மேலதிகமான பாதுகாப்புகளை பெற்றுக்கொண்டுதான் முஸ்லிம் சமூகத்தையும் இந்த நாட்டினுடைய ஏழை மக்களையும் ஏனைய மக்களையும் அழித்தொழிக்கிற அந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவு அளித்தார்கள் என்ற உண்மையை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் என்னை அழைத்து அவர் என்னோட ஒப்புவித்தார். எங்களுக்கு தெரியும், குறிப்பாக மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் வடக்கு கிழக்கு மாகாண சிறுபான்மை மக்களினுடைய அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய வாக்குகள் மிகவும் உயர்ந்த உச்ச அளவிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை, மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய வெற்றி எங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பது ஒரு சுதந்திரமான உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை காலமும் நிகழ்ந்து வந்த அராஜக ஆட்சி ஒழிக்கப்பட்டு, எங்களுடைய காணி சார்ந்த பிரச்சனைகள், எங்களுடைய அதிகாரத்தை பெரும்பான்மை பலத்தை கொண்ட மாகாண சபைகளை கூட எங்களால் சுயாதீனமாக இயங்க வைக்காத முடியாத அளவிற்கு இருந்த தடைகள், இராணுவ ஆதிக்கம், புலனாய்வாளர்களுடைய செல்வாக்குகள் இருந்த நிலைமை மாறி இப்பொழுது நாங்கள் ஒரு சுதந்திரமான, ஒரு அமைதியான தேசத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம் என்ற உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது.